இந்த வீடியோவில் பைத்தனை வந்து ரன் பண்ணுவதற்குரிய பைச்சாம் கோட் எடிட்டர் எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் குரோமில் போய் டவுன்லோட் பைச்சாம் என்று கொடுத்தோம்னா முதலாவது வர இந்த லிங்கை கிளிக் பண்ணினா நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ரொஃபஷனல், அது வந்து ஃப்ரீ இல்லை. மற்றது தான் கம்யூனிட்டி என்றதை கிளிக் பண்ணினா எங்களுக்கு வந்து பைச்சாம் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு அதை வந்து கிளிக் பண்ணினோம்னா நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்ததுலேயும் இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து இதில் வந்து க்ரியேட் டெஸ்க்டாப் அதை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இதுலேயும் வந்து இன்ஸ்டால்ன்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து பைச்சாம் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு இந்த ஃபினிஷ் என்ற பட்டனை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். இதில் வந்து கண்டினியூ கொடுத்து இப்போ பைச்சாம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி நாங்கள் அதில் வந்து எங்களோட பைத்தன் ஃபைலை க்ரியேட் பண்ணி இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் பைத்தன் ப்ராஜெக்ட்ன்ற பேரில் வந்து நாங்கள் நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்டின நேமை கொடுத்துட்டு க்ரியேட் என்ற பட்டனை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து பைத்தனுக்குரிய ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பைத்தன் ப்ராஜெக்ட்ன்றதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணினோம்னா ஒரு நியூ ஃபைல் உண்டு. பைத்தன் ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். நியூன்றதில் போய் பைத்தன் ஃபைல்ன்றதில் போனோம்னா அதில் பைத்தன் ஃபைலுக்குரிய நேம் வந்து நாங்கள் கொடுத்து பைத்தன் ஃபைலை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.